ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டு 3 days ஆட்டு மார்க்கெட் வந்து கிராஷ் ஆட்டு தான் இருந்துச்சு. அதாவது கிராஷ் தான் இருந்தது. ரீசன் என்ன, நிறைய நெகட்டிவ் அப்டேட்டு, மிடில் ஈஸ்ட் டென்ஷன், அப்படி அதிகமான நெகட்டிவ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக 3 days ஆட்டு கண்டினியூஸ் ஆட்டு எஃப்ஐஸ் வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ், ஆக்சுவலாக ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும், பெரிய அளவில் ஏற்றம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சில ஃபார்மா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் கீழே தான் விட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டில் எதிரொலிக்குது. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1414 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம 1600 ரூபா வரைக்கும் போன ஷேரு. நான் வந்து ஒரு 1200 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். 1600 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட் என்னன்னா, இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரெவன்யூ வந்து ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q4ல ரெவன்யூ கீழே விழ சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஸ்பெண்டிங், அதாவது டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ஜினும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும் குவார்டர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எபிட் மார்ஜின் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 quarters பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் டீல் கான்ட்ராக்ட் வந்து ஒரு லார்ஜ் டீலாக தான் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. ஆக்சுவலாக 70% இயர் ஆன் இயர் மேலே போயிருந்து $13.2 billion இருந்துச்சு இவங்களோட ஃபஸ்ட்டு 3 year quarter அந்த டோட்டல் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 6142 கோடி கொடுப்பாங்கன்ட்டும் 0.58% ஒரு மியூட்டட் growth தான் இருக்கும். டிசம்பர் குவார்ட்டரில் 6106 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நியர்லி ஒரு 0.58% தான் ஒரு மியூட்டட் growth தான் நெட் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட Q4 ரெவன்யூ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா டாலர் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 0.38% கீழே விழ சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் முந்தின குவார்ட்டரில் $4663 பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்ட்டரில் $4645 தான் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கா இல்லை ஒருவேளை நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் சொல்கிறாங்களா இப்படின்ட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஷேர் வந்து 1600 தாண்டி ட்ரேட் ஆகிருந்த ஷேரு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் ஆகி 1400 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக 1200 அந்த ரேஞ்செலாம் வரும்னு நினைக்கிறேன் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் மெல்ல கரெக்ஷன் ஆகி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி தான் விப்ரோவில் டெஃபினட்டாக கிடைக்கும், இன்ஃபோசிஸ்லையும் டெஃபினட்டாக கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டில் ஒரு காம்படிட்டிவ் பிட்டராட்டு திகழ்ந்து அந்த ப்ராஜெக்டரை இவங்க இப்போ தூக்கியிருக்காங்க இவங்க கைவசம். ஸோ அந்த பவர் கிரிட் கார்பரேஷனில் வந்து அப்டேட் என்னென்னா, கிட்டத்தட்ட 3 டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து இவங்க வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து இவங்க இந்த இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட், ஆக்சுவலாக ரினோவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் மூலமாக இவங்க வந்து ஓனாட்டு ஆப்ரேட் பண்ணவும் செய்வாங்க, நெக்ஸ்ட்டு ஓனாட்டு சப்ளையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பவர் கிரிட் கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் இந்த 3 ஸ்டேட்லையும் இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இது பவர் கிரிட் கார்பரேஷனை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப்லா ஷேர். இது ஒரு ஃபார்மா கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து அப்டேட் என்னன்னா, இவங்களோட Q4 ரிசல்ட்ஸில் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மேபி 24.9% வரைக்கும் இயர் ஆன் இயர் டிப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஐசிசி செக்யூரிட்டிஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் சேல்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் 4.7% கீழே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கீழே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் 9.6% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட நெட் சேல்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6290 கோடியாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 869.4 கோடியாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24.9% டிப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஐசிசி செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்க சொல்லது என்னென்னா, இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அமார்டேஷன் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 23.7% வந்து இயர் ஆன் இயர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் 13.6% மேலே போகும், 1333.7 கோடியாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிப்லாவோட இது Q4 ரிசல்ட்ஸும் நெகட்டிவில் தான் வரும்னு சொல்லி ஐசிசி செக்யூரிட்டிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. ஸோ சிப்லா இப்போ இருக்க ப்ரைஸில் இது நம்ம அக்யூமுலேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா 1375 அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. பி ரேஷியோ 28.10 அந்த ரேஞ்சில் இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4.50 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நம்ம நாட்கோ ஃபார்மாவை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். பி ரேஷியோவும் குறவாக தான் இருக்கிறாங்க, 13.81 அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. புக் வேல்யூ 3.33 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த நாட்கோ ஃபார்மா வந்து நான் அக்குமுலேஷன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
ஸோ இந்த நாட்கோ ஃபார்மா 986 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த நாட்கோ ஃபார்மா இப்போ வர டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக் தான் இந்த நாட்கோ ஃபார்மா. நம்ம சிப்லா, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்ரிஸ் இதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போதைக்கு ஃபார்மா செக்டரில் நமக்கு வந்து நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிறதுனா அது இந்த நாட்கோ ஃபார்மா தான். ஸோ டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் நாட்கோ ஃபார்மாவை. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கும் ஹோட்டல் லீலாக்கும் ஒரு 5 வருஷமாட்ட ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஐடிசி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். நம்ம லாஸ்ட் ஆட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம், இது அக்குமுலேஷனும் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் வந்து நல்ல ரிட்டர்னும் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஐடிசியில் வந்து ஹோட்டல் லீலா, அதாவது இந்த ஹோட்டல் லீலா வெஞ்சூர் லிமிடெடில் வந்து ஐடிசி கிட்டத்தட்ட 11.8% ஸ்டேக் 2017 மார்ச் அந்த டைமில் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அது காலப்போக்கில் 7.92% ஆட்டு அந்த ஸ்டேக் கம்மியாகுது. ஹோட்டல் லீலா வெஞ்சூர் லிமிடெடில் ஐடிசி வச்சிருந்த ஸ்டேக் கம்மியாகுது. அது வந்து இவங்களாட்டே விற்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது எப்படி குறைஞ்சதுன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து ஜேஎம் ஃபினான்ஷியல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கிட்ட ஹோட்டல் லீலா வந்து கடன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக 275 கோடி கடன் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த கடனை திருப்பி வந்து இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா ஈக்விட்டி ஆட்டு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 26% ஆஃப் த ஈக்விட்டியை வந்து ஹோட்டல் லீலாவோட ஷேரை வந்து ஹோட்டல் லீலா வெஞ்சூர் லிமிடெட் வந்து ஜேஎம் ஃபினான்ஷியலுக்கு வந்து அந்த கடனை வந்து ஈக்விட்டியாட்டே கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுக்கறது மூலமாட்டு ஐடிசி வந்து ஹோட்டல் லீலா வெஞ்சூரில் வச்சுருந்த அந்த 11.8% ஸ்டேக் வந்து டைல்யூட் ஆகி 7.92% ஆட்டு கம்மியாகுது. ஸோ 2019 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்சால்வன்சி ப்ரொசீஜிங்ஸ் அது ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அந்த ஹோட்டல் லீலா வெஞ்சூர் லிமிடெட் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்களோட ஹோட்டல்ஸ் பெங்களூரு, சென்னை, டெல்லி, உதய்பூர் அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3950 கோடிக்கு ப்ரூக் ஃபீல்டை விற்கிறதுக்கு ஒரு பிளாக் சேலில் வந்து விற்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. யாருக்கிட்டனா ப்ரூக் ஃபீல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் செயின் கம்பெனி. இவங்கள்ட்ட விற்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து இது வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எதிராக இருக்குது. மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஹோட்டல் லீலா வெஞ்சூர் லிமிடெட் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செபிட்ட போகிறாங்க. செபி வந்து இந்த டீலை வந்து ஹோல்ட் ஆஃப் பண்ணுறாங்க, அதாவது நிறுத்தி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ட்டையும் போகிறாங்க. ஸோ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்கிட்ட போகும்போது ஐடிசியோட பெட்டிஷன் வந்து நிராகரிக்கப்படுது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும்னா குறைஞ்சது 10% ஆஃப் த ஸ்டேக்கை அந்த கம்பெனியில் இந்த கம்பெனி வச்சுருக்கணும். எந்த கம்பெனி வந்து கேஸ் கொடுக்குறாங்களோ ஒரு கம்பெனி மேலே அந்த கம்பெனியில் கேஸ் கொடுக்குற கம்பெனி 10% ஸ்டேக்கு வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவங்க வந்து அந்த பெட்டிஷனே ஃபைல் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து டைல்யூட் ஆகிடுச்சு. 11.8% இருந்தது 9.72% ஆகிட்டு கம்மி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க செக்யூரிட்டி அண்ட் அப்பலட் ட்ரிபியூனல் வந்து இதுக்கு அலோவ் கொடுத்துறாங்க அந்த டீலுக்கு. நெக்ஸ்ட்டு ஜான்வரி 24 பார்த்தீங்கன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து ஐடிசியோட பெட்டிஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த 10% ஸ்டேக் அந்த விதியில் இவங்க ஏதோ மாற்றம் கொண்டு வந்தாங்களான்னு தெரில, பட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதே இந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து மதிப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த டீல் மூலமாட்டு அவங்க ப்ரொமோட்டர்ஸுக்கு தான் முழு சுதந்திரம் இருக்குது, அவங்களுக்கு தான் பயன் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ ஐடிசி வந்து சொன்னது படி பார்த்தீங்கன்னா 300 கோடி வந்து எக்ஸ்ட்ரா வாட்டு ப்ரொமோட்டருக்கு கை மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டீலோட மொத்த வேல்யூ 3950 கோடியில் 4250 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எந்த பயனுமே இல்லை, அவங்களோட ப்ரொமோட்டர் குரூப் தான் எக்ஸ்ட்ரா 300 கோடி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எல்வி இந்த ஹோட்டல் லீலா வெஞ்சூர் லிமிடெட் வந்து என்சிஎல்டிட்ட நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ட்ட ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஐடிசியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஐடிசி வச்ச குற்றச்சாட்டுக்கு இவங்க வந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க. அதாவது இந்த 300 கோடி பார்த்தீங்கன்னா இவங்க தனியாட்டு சில ட்ரேட்மார்க்கு, அசட்டு, நெக்ஸ்ட்டு காப்பிரைட் இதெல்லாம் சேல் பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி தான் அந்த 300 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த குளோபல் ஜெயிண்ட் ப்ரூக் ஃபீல்டை வந்து வழி நடத்தணும். ஸோ அதுக்கு வந்து 300 கோடி வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி மேலே அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா ஐடிசிக்கு வந்து இவங்க வந்து ஒரு காம்படிஷனாட்டு வந்துடுவாங்க ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. மேபி ப்ரூக் ஃபீல்டு வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் அக்யூர் பண்ணி இந்தியாவில் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஐடிசிக்கு ஒரு பெரிய காம்படிஷனாட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் ஐடிசி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னு சொல்லி ஹோட்டல் லீலா வெஞ்சூர் லிமிடெட் ஐடிசி மேலே ஒரு குற்றச்சாட்டை என்சிஎல்டிட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடிசிக்கும் ஹோட்டல் லீலாக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோபிண்டா ஃபார்மா கம்பெனியில் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி 3.60% ஸ்டேக்கை 3.60% வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது மார்க்கெட் கேபிடலேஷன் 60,027 கோடி உள்ள கம்பெனி. ஸோ இந்த இவ்வளோ மார்க்கெட் கேபிடலேஷன் வச்சுருக்காங்க. 1110 ரூபா அந்த ரேஞ்சில் தான் அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆச்சு லாஸ்ட்டாட்டு. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 14% வந்து லாஸ்ட் குவார்ட்டரில், அதாவது லாஸ்ட் ரிசல்ட்ஸில் அவங்க சொல்லும்போது
கிட்டத்தட்ட 14% இன்க்ரீஸ் ஆயிருந்து 7352 கோடி பண்ணியிருந்தாங்க. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 6407 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஆரோபிண்டோ ஃபார்மாவை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலாக ஐசிசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த கம்பெனியில் ஸ்டேக்கை உயர்த்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலாக அந்த ஐடி கம்பெனிஸோட இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் எப்படி இருக்கும்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாஸ்காம் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா மேபி 3.8% இருக்கும் நிதியாண்டு 24. ஆக்சுவலாக நிதியாண்டு 23 கம்பேர் பண்ணும்போது நிதியாண்டு 24 வந்து 3.8% க்ரோத் இருக்கும் அந்த டெக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாட்டு $9.3 பில்லியன் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அடிஷ்னலாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐடி கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1272 கோடி ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 300 ஒரு ஷேருக்கு அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் 300 வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 29% டிஸ்கவுண்ட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Godfrey Philips அதில் வந்து அப்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, டாட்டா, டிமார்ட் இந்த மாதிரி கம்பெனிஸோடலாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட 24/7 அந்த சம்மந்தமான ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறதுக்கு தான் இவங்களுக்கு கூட அவங்களோட ரீட்டைல் க்ராசரி செயின் அந்த க்ராசரியை வந்து ரீட்டைலில் விற்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி கம்பெனிஸோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து Godfrey Philipsல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து அப்டேட்டு. ட்ரூடோ கவர்மெண்ட் இருக்காங்க. ரஷ்யாவில் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது ஜஸ்டின் ட்ரூடோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு அதிகமான டேக்ஸும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து கம்மியான டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து நம்ம இந்தியாவில் அப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப் சேர்மன் இருக்கார்ல குமார் மங்கலம் பிர்லா, அவர் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலாக நான் நேற்றே அப்டேட் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ஸு, இந்த பேமெண்ட்டு, அசட் மேனேஜ்மெண்ட் இதிலெல்லாம் ரொம்பவே கவனம் செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 கோடி நெக்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ரீட்டைல் ஜுவல்லரி பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆதித்யா பிர்லா கொடுத்துருக்க இன்னொரு அப்டேட் என்னென்னா அவங்க வந்து நியூ கஸ்டமர் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ் ஆக்சுவலாக அவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் பேஸில் இருந்து இன்னும் டபுள் ஆக்கி 3.5 crore கஸ்டமர்ஸ் ஆட்டு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெயிண்ட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாட்டு 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீட்டைல் வெஞ்சர்ஸில் 5000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆதித்யா பிர்லா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.